ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும் பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு கப்பில் மாற்றிட்டு அளந்து எடுத்துக்கலாங்க. நம்ம அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்தோம். நமக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி வந்திருக்கு. இதை நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. சலிக்கும் போது அதில் இருக்கிற சின்ன சின்ன திப்பிகள் எல்லாம் வெளியே வந்துடுங்க. பொட்டுக்கடலை பொடியை சலிச்சிட்ட அப்புறம் நம்ம இதில் அரிசி மாவு சலிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் பொட்டுக்கடலை பொடிக்கு 3 கப் அரிசி மாவு தேவைப்படும். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் மட்டும் சேர்த்துட்டு இதை சலிச்சிக்கிறேன். நம்ம இதுலேயும் 3 கப்பும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கப்பாக சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2வது கப் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா சலிச்சிக்கலாம். இதை சலிச்சிட்டு அடுத்த கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம 3 கப் அரிசி மாவு சலிச்சிட்டு வந்துட்டோம். நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு மாவு பசைஞ்சிக்கலாங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள், இது கூடவே எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிக்கலாங்க. உப்பும் மிளகாத்தூளும் இந்த மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவோட எல்லா பக்கமும் இந்த வெண்ணெய் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்தா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கிற தண்ணி தாங்க சேர்க்கணும். பாருங்கள், நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை பொடி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடாக இருக்கிறதுனால கையால் மிக்ஸ் பண்ண முடியாதுங்க. மாவு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தண்ணி நம்ம சூடாக சேர்க்குறதுனால முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இப்போ தான் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேணாங்க, வேணால் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையால் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சூடான தண்ணியிலே இந்த அரிசி மாவு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அழுத்தி பார்க்கலாங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பசைஞ்சிக்கலாங்க. நம்ம அதில் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பசைஞ்சிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அதை ரொம்ப லூஸாக பசைஞ்சிட்டோம்னா நமக்கு முறுக்கு புளியறதுக்கு ஒழுங்காக வராதுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சிட்ட அப்புறம் இதை மூடி வச்சிடலாங்க, இல்லை இது ஆறிடும். இந்த மாவு ஆறிடுச்சுன்னா கெட்டியாயிருங்க. அப்புறம் நமக்கு முறுக்கு புளியும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போது நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் ரச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம இதுலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அச்சில் ரப்பா மாவு சேர்க்கக்கூடாதுங்க. பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ரப்பா மாவு சேர்த்தோம்னா நமக்கு புளியறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அச்சை டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு புளியறதுக்கு சல்லிக்கரண்டி இல்லை இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு புழிஞ்சிட்ட அப்புறம் இதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக அழுத்திட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சல்லிக்கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக மேலே எழுந்து வந்ததும் நம்ம தட்டில் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முறுக்கையும் கையில் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் பாருங்கள் நிறைய பபுள்ஸ் வருது. நமக்கு முறுக்கு வெந்துட்ட அப்புறம் இவ்வளோ பபுள்ஸ் எல்லாம் வராதுங்க. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். எனக்கு மாவு பேசுகிறதுக்கு மொத்தமாக 2.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுங்க. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் முன்ன இருந்ததை விட பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கு லைட்டாக மேலே எழுந்து வந்துட்டு அப்புறம் இன்னொரு முறுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம 1/2 கப் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்தோங்க. அதுலேருந்து நமக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி கிடச்சிச்சு. 1 கப் பொட்டுக்கடலை பொடி, 3 கப் அரிசி மாவு, 2.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இதை நம்ம ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம 3 கப் அரிசி மாவு தாங்க எடுத்தோம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்குன்னுட்டு. இதுலேருந்து ஒன்று எடுத்து புட்டு பார்க்கலாங்க. இதை உடைக்கும் போதே தெரியுங்க இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. இந்த முறுக்கை நம்ம ஒரு டைம் பண்ணி வச்சுக்கினா நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.